2000 கடன் வாங்கின விவசாயி தற்கொலை பண்ணியிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தை விசாகப்பட்டினத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பில் 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அதையும் திருப்பி செலுத்திட்டார். மறுபடியும் லோனை கட்ட சொல்லி அந்த 7 days லோன் ஆப்காரனுங்க மறுபடியும் டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க இவர்கிட்ட பணம் இல்லை போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோன் கட்டாததுனால இவருடைய மனைவியோட புகைப்படத்தை ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இவருடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஃபுல்லாமே அந்த புகைப்படத்தை மார்க்கிங் பண்ணி எல்லாத்துக்குமே அனுப்பிட்டானுங்க. அனுப்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன உளைச்சலான இவர் தற்கொலை பண்ணிட்டார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி இந்த தற்கொலைக்கு எதுக்கு காரணம், அதுக்கப்புறம் அவருடைய மனைவி போலீஸ்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இவர் இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பில் லோன் வாங்கி அந்த மன உளைச்சல் காரணமாக தற்கொலை பண்ணியிருக்காரு. இவருடைய மனைவியோட புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாத்துக்குமே அனுப்புனதுனால தான் இந்த தற்கொலை நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஸை சைபர் கிரைம்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சைபர் கிரைம் இதுக்கப்புறம் விசாரித்ததில் ஒரு லோன் ஆப் சிக்கியிருக்கு, கேஷ் மேக்ஸ். இந்த ஆப் நானுமே இப்போ புதுசாக தான் கேள்விப்படுறேன். யாராவது கேள்விப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆப் எப்படி என்ன மாதிரி உபயோகப்பட்டிருக்குது, அதே மாதிரி என்ன மாதிரிலாம் சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கேஷ் மேக்ஸுங்கிறது இந்த ஆப் இதில் தான் லோன் எடுத்திருக்காரு 2000 ரூபா. அவனுங்க தான் மிரட்டி பணத்தை பறிச்சிருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாரணையில் பீகார், ராஜஸ்தான், கேரளா இந்த மாதிரி அந்த வங்கி கணக்குலாம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த அந்த நம்பரை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணதில் அந்த ஐபி அட்ரஸை வச்சு இந்த மாதிரி மாநிலத்துலேருந்து ஃபோன் கால் வந்திருக்கு, வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து கூட மிரட்டல் வந்திருக்கு இவருக்கு. ஸோ அதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாரணையில் மொத்தம் 9000 பேர்கிட்ட 200 கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கானுங்க இந்த லோன் ஆப்காரனுங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு சீன லோன் செயலி, அதாவது சைனா லோன் ஆப்பு. ஸோ இதுதான் இவனுங்க தான் ஏமாற்றிட்டுருக்கானுங்க. இதை நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போவும் நான் இதை தான் சொல்ல வரேன். இந்த சைனா லோன் ஆப்காரனுங்க ரொம்ப மோசடிக்காரனுங்க. ஸோ இவனுங்க தான் ஃப்ராடு பண்ணுறதுலே அதிகம் பண்ணுறானுங்க. இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்கானுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆப்லலாம் லோன் வாங்குறதே நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி வலைதளங்களில் இந்த மாதிரி ஆட்ஸ் வரும். அதெல்லாம் தெரியாமல் கிளிக் பண்ணி கூட மாட்டிடாதீங்க. பின் விளைவுகள் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால் சொல்ல வரேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 200 கோடி ரூபாய் 9000 பேர்கிட்ட ஏமாத்தின பணம் சொல்லி அதுக்கப்புறம் தெரிய வந்திருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாரணையில் தெரிய வந்தது என்னென்னா ஆந்திராவை சேர்ந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 59 வங்கி கணக்குகளுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. ஒரே அந்த 59 வங்கி கணக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கமிஷன் கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு அவங்க பேரில் ஓப்பன் பண்ணி கமிஷன் கொடுத்து இந்த லோன் ஆப்காரனுங்க இவனும் கமிஷன் கொடுத்து அந்த 59 வங்கி கணக்குலேயும் ஓப்பன் பண்ணி அது மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ண வந்தது. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோன் ஆப்பில் லோன் அப்ளை பண்ணுறதை தவிர்த்திடணும். இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஈடுபட வேண்டியிருக்கும். ஒரு பேங்க்லேயோ ஒரு ஆர்பிஐ ரெஜிஸ்டர் லோன் ஆப்லேயோ நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி 7 days லோன் ஆப்பில் லோன் எடுத்திங்கன்னா தான் பிரச்சனையே வருது. மொத்தத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க்ஸ்லாம் வரும், மெசேஜில் வரும், வாட்ஸ்அப்பில் வரும், டெலிகிராமில் வரும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களில் வர்ற லிங்கை கிளிக் பண்ணாதீங்க தயவுசெய்து. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்புக்குள்ளே போகும். பேங்க் அக்கௌண்ட், ஆதார், பேன் இதெல்லாம் கொடுத்தவனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனடியாக அக்கௌண்ட்டில் கேஷ் கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000 நீங்கள் அப்ளை பண்ணாலே 1300 தான் கிரெடிட் ஆகும். 700 சர்வீஸ் சார்ஜ் வட்டின்னு சொல்லி பிடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5000 கிட்ட சொல்லுவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10,000 20,000 இப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்ட்டு நீங்கள் 1000 தான் எடுத்திருப்பீங்க, 2000 தான். அதுக்கு இவ்வளோ பணத்தை கட்ட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தேவையாக நமக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி லோன் ஆப்பில்
ஈடுபடுறதை வந்து தவிர்த்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்பலை வந்து பிடிச்சிருக்காங்க. ஆனால் முக்கியமான ஆளை வந்து பிடிக்காமல் விட்டுட்டாங்க. அதாவது இந்த மாதிரி 59 வங்கி கணக்குகளை யார் பேரெல்லாம் இருக்கோ அவங்க தான் வந்து சிக்கியிருக்காங்க. மோசடி வலையில் ஈடுபட்ட இந்த ஆன்லைன் கும்பலை மெயினாக உள்ள இந்த சைனீஸ்காரனுங்களை இன்னும் பிடிக்கலை. ஸோ பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இன்னும் எவ்வளோ கோடி ரூபாயெலாம் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து லேப்டாப், செல்ஃபோன், பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க பறிமுதல் பண்ணிட்டாங்க. வங்கி கணக்குலையும் அவர்களுடைய வங்கி கணக்கையும் பார்த்திங்கன்னா முடக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து தெரிய வந்திருக்கு என்னென்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.